வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோ அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங்க்கு வந்து பிஎஸ்சியோ டிப்ளமோ கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. பட் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சில போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அதிகபட்சமான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,42,400 வந்து உங்களுக்கு சேலரி பர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் பக்கத்தில் வலியமாலா அந்த இடத்துல போஸ்டிங் இருக்கும். அப்படி இல்லைனா பெங்களூர், இந்த 2 இடத்துல தான் வந்து உங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பகட்ட சம்பளமாக, அதாவது பேசிக் பேவாக 44,900 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ சீரியல் நம்பர், இதுக்கு வந்து சீரியல் நம்பர், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு சீரியல் நம்பர் இருக்குங்க. நான் ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ 792 அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அது வந்து மாறும். அதை நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் ஒவ்வொரு பேட்டர்னில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் மெக்கானிக்கல், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 வேக்கன்சிஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா வலியமாலா, அதாவது திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்க இடம் தான் வந்து வலியமாலா. ஸோ அங்கே வந்து 8 வேக்கன்சிஸும், பெங்களூரில் வந்து 3 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலியமாலாவில் மட்டும் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் ஆஃபீஸர், இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக 35,400 பர் மந்த்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு மந்த்லி 55,000 60,000 உங்களுக்கு வந்து சேலரி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா 794. ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லீடிங் ஃபயர்மேன், அப்படி இல்லைனா டிசிஓவாக வந்து உங்களுக்கு 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூட சப் ஆஃபீஸருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஎஸ்சி வித் பிசிஎம் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றும் இல்லைங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ப்ளஸ் சப் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக லீடிங் ஃபயர்மேனாக வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூட சப் ஆஃபீஸர் கோர்ஸுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கூட ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் பி, இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக 21,700 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சீரியல் நம்பர் 795ல் பார்த்திங்கன்னா டர்னர், இதுக்கு ஒரு வேக்கன்சிஸ், அது வலியமாலாவில் இருக்குது. ஸோ அது வந்து யூஆருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும். அது கூட ஐடிஐ ஆர் என்டிசி ஆர் என்ஏசி இன் டர்னர் ட்ரேடரில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீரியல் நம்பர் 796, இதுக்கு வந்து ஃபிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வேக்கன்சிஸ்ங்க. அது யூஆருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th ப்ளஸ் ஐடிஐ ஆர் என்டிசி ஆர் என்ஏசி இன் ஃபிட்டர் ட்ரேடரில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 797 ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு வேக்கன்சிஸ், யூஆருக்கு அது வந்து அதை ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் ஐடிஐ ஆர் என்டிசி ஆர் என்ஏசி இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் ட்ரேடரில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெவி வெஹிக்கல் டிரைவர், இதுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு 19,900 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கோடு பார்த்திங்கன்னா 798. இதற்கு வலியமாலாவில் 2 வேக்கன்சிஸ், அது வந்து எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சிஸும் இடபிள்யூஎஸ்சிக்கு ஒரு வேக்கன்சிஸும் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கல் டிரைவராகவும், மீதி 2 வருஷம் லைட் மோட்டார் வெஹிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது லைட் வெஹிக்கல் டிரைவர், இதோட கோட் பார்த்திங்கன்னா 799.
இதுக்கு வலியமாலால 2 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 1 வேக்கன்சிஸும் ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸும் வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைட் வெஹிக்கல் டிரைவராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மஸ்ட்டாக கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2025 படி உங்களுக்கு மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 35 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் SC ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மென்னுக்குலாம் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க வந்து தராங்க. ஸோ அதற்கான சார்ட்டுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபில் உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்லாம் என்னன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இது வந்து ஒரு பக்காவான பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு. ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கும் உங்களை சார்ந்த அவங்க மனைவிக்கு மற்றும் குழந்தைகளுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கம்பெனி மூலமாக, அதாவது இஸ்ரோவே வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கலாம். ப்ளஸ் ட்ராவல் அலவன்சஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதேமாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இதுவுமே உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா வந்து சலுகைக்குமே இஸ்ரோ எம்ப்ளாய்க்கும் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரையும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நம்பர் 792, 793, 795, 796 அண்ட் 797. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 90 நிமிஷம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 80 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 80 கொஸ்டின் 80 மார்க்கு. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இன் ரிட்டன் டெஸ்ட் கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்கள் எப்படி ரிட்டன் எக்ஸாமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 1:5 ரேஷியோவில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது போஸ்ட் நம்பர் 794. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 120 மினிட்ஸு, மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு, 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து அவங்க வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான சிலபஸ் ஒவ்வொரு கோடுக்குமே வந்து சிலபஸ் தனித்தனியாக ரொம்ப வந்து ப்ரீஃபாக எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சிலபஸை பார்த்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து போர்ஷனை வந்து கவர் பண்ணிடலாம். அடுத்தது போஸ்ட் நம்பர் 798 அண்ட் 799. இதுக்கு 120 மினிட்ஸுங்க, மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு, 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏல அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 1988 இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 50 கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, 50 மார்க்கு. பார்ட் பியில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எலமெண்ட்ரி இங்கிலீஷ் ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட் லெவல் இதுக்கு வந்து மொத்தம் 15 மார்க்கு. பார்ட் சியில் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் எலமெண்ட்ரி அரித்மெட்டிக் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் மொத்தம் 15 மார்க்கு. பார்ட் டியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இதுக்கு வந்து 20 மார்க் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஆல்ரெடி நான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம் சார். 12/8/2025 இருந்து 26/8/2025 வரை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் எல்லாருமே வந்து 750 ரூபா கட்டணும் சார். SC ST மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட்டின 750 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 750 ரூபா கட்டினீங்கன்னா 250 ரூபா பிடிச்சிக்கிட்டு மீதி 500 ரூபா எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து இருக்கும். சில போஸ்டிங் இஸ்ரோ ஃபயர் சர்வீஸுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மென்னுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் பார்த்துக்கலாம், இல்லைனா அந்த PDF டவுன்லோட் லிங்க்கு தரேன், அதை டவுன்லோட் பண்ணியுமே வந்து உங்களுக்கான பிரீஃபாக நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ
ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுலையுமே வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.